அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாகவே என்கிட்ட நிறைய பேர் எதிர்பார்த்து கேட்டுட்டு இருந்த vlog. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து டின்னருக்காக வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து வீடியோவாக ஷேர் பண்ணுங்கக்கா, vlog-ஆ ஷேர் பண்ணுங்கக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வந்து அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொண்ணுங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் பார்த்தீங்கன்னா அப்பம் வந்து டீ கடை அப்பம் வந்து செஞ்சு கொடுத்துட்டு டீ ஊற்றி கொடுத்து விட்டுட்டேன். ஸோ அன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன். அவங்கெல்லாம் போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டில் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் என்னோடய குக்கிங் ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னென்ன செய்ய போகிறேனோ அதுக்கு உண்டான வெஜிடபிள்ஸ் கறி எல்லாத்தையுமே வெளியே எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் வந்து எனக்கு வந்து ஞாபகம் இருக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது, இல்லைனா நான் மறந்துடுவேன். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேரமல் கஸ்டர்ட் வந்து நான் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஸ்வீட்காக. அதனால வந்து 2 பாக்ஸ் அளவுக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வந்து ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சிடலாம். ஏன்னா இது வந்து செட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக 3 to 4 hours ஆகும். அதனால் ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி போல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பால் வந்து இதுக்கு 1 லிட்டர் அளவுக்கு நான் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். நான் 2 பாக்ஸ் அளவுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால் 1 லிட்டர் பால் தேவைப்படும். இதுவே நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் செய்கிறீங்க அப்படின்னா 1/2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் க்ரீம் மில்காக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து பால் வந்து பார்த்திங்கன்னா 3/4 இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1/4 நான் எடுத்து தனியாக வச்சுருந்தேன். அதில் தான் வந்து நம்ம அந்த பவுட்ரை கரைச்சி எடுத்துக்கணும். அதில் வந்து பவுட்ரு இருக்கும். அதை வந்து கொஞ்சமாக ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் வர அளவுக்கு கரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. பால் கொதித்ததுக்கப்புறமா அந்த கரைச்சி வச்சுருந்த மில்க் இருக்கு இல்லையா, கஸ்டர்ட் மில்க்கு, அதை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமாவது இதை நம்ம கொதிக்க விடணும். அப்போ தான் நல்லா நமக்கு வெந்து வரும். நல்லா திக்காகும். அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல கலர் மாதிரி ரொம்ப சூப்பராக திக்காக வந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த டைமில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இடையில பால் கொதிச்சதுக்கப்புறமாவே பார்த்திங்கன்னா நான் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக இனிப்பு ஆட் பண்ணாலுமே திகட்டுற மாதிரி ஆயிரும். அதனால் வந்து எனக்கு வந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக இருந்துச்சு இனிப்பு. ஸோ உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பாலை கொதிக்க விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். 5-10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த பவுலில் செட் பண்ண போகிறோமோ அந்த பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 யூஸ் பவுல் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது அப்படி அப்படியே நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தான் வந்து அந்த கேரமல் சிரப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கேரமல் சிரப் பார்த்திங்கன்னா 2 சேஷே வந்து அதில் இருந்துச்சு. ஒரு பாக்ஸில் 1 இருக்கும். நான் வந்து 2 பாக்ஸ் எடுத்துருக்கனால 2 இருந்தது. ஸோ அதை வந்து டிவைட் பண்ணிவிட்டு நான் வந்து பவுலில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா சைடுமே நமக்கு வந்து அந்த பவுலை திருப்பி போடும்போது அழகாக கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இந்த கேரமல் மில்கை வந்து நம்ம அந்த பவுலில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 மணி நேரம் அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அப்போ தான் நல்லா சில்லுன்னு ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு 10 நிமிஷம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அது வந்து ஒரு 3 மணி நேரம் கழித்து தான் வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் மேரினேஷன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா வந்து சிக்கனை 1.25 கிலோ அளவுக்கு சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடிய விட்டு எடுத்திருந்தேன். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. அது வந்து ரெக்கார்ட் ஆகலை. நீங்கள் வந்து கண்டிப்பாக மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ சிக்கன் 65 மசாலா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து காலிஃப்ளவர் 65 மசாலா எடுத்திருக்கேன். நான் வந்து எப்போயுமே லிங்கம் பிராண்ட் வாங்கிக்குவேன். ஏன்னா இது வந்து நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு வந்து கடைகளில் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி அந்த சிக்கன் 65 பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து இந்த பிராண்ட் தான் வாங்கிக்குவேன். உங்களுக்கு வந்து சிக்கன் 65 மசாலா வேறு ஏதாவது பிராண்ட் கிடச்சிச்சு அப்படின்னா கூட அது கூட வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.25 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கனால ஒரு பாக்கெட் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட வந்து சிக்கன் ஜூஸியாக இருக்கிறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட வந்து 2 முட்டை ஆட் பண்ணிக்கணும். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இதை வந்து பார்த்திங்கன்னா நான் நைட்டு வரைக்குமே வந்து மேரினேஷன் பண்ண போகிறேன். அதாவது இது மத்தியானம் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ வந்து நல்லா உங்களுக்கு மசாலா உள்ளே கோட் ஆகி சிக்கன் 65 வந்து ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக வரும். அவ்வளோதாங்க. இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லன்ச் வேலையை முடிச்சிட்டேன். லன்ச் பார்த்திங்கன்னா செஞ்சதை வீடியோ எடுக்கலைங்க. நான் சாம்பார் வச்சுட்டு சாதம் வடித்து அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொடி மாஸ் மாதிரி தான் செஞ்சுருந்தேன். தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் இருந்தோம். ஆனால் பசங்க வந்து ஏதாவது நல்லா சாப்பிடணும்னு தோணுச்சு.
தோணுது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அந்த மாதிரி செஞ்சாச்சு. சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அடைக்கி ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே ஊற வச்சுட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு 2 மணி நேரமாவது ஊறணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஊற வச்சது வந்து ஒரு 4 மணி போல் ஊற வச்சுருந்தேன். இதில் வந்து 2 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி, அரை டம்ளர் அளவுக்கு 3/4 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பும், இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு, இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 4-5 தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடணும். அடை ரெசிபி செஞ்சது நான் வீடியோ எடுக்கலைங்க. எனக்கு வந்து டைம் இல்லை, அதனால் வீடியோ எடுக்கலை. ஊற வச்சது மட்டும்தான் வீடியோ எடுத்துருந்தேன். அடை ரெசிபி வந்து உங்களுக்கு தனியாகவே நான் ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஊற வச்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சுத்தமாக முடிஞ்சிருச்சு வீட்டில். அதுவும் இல்லாமல் கொஞ்சமாக இருந்துச்சு. இருந்தாலும் அது பழசாக இருந்தனால நான் வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கல. சரி, இஞ்சி பூண்டையுமே அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பூண்டு வந்து உரிக்கணும் அப்படின்னா ரொம்ப லேட் ஆயிடும் இல்லையா? அதனால் பார்த்தீங்கன்னா மிஷினில் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து இந்த சாப்பரில் தான் வந்து பூண்டு உரித்து எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து பூண்டு உரிக்கிறதுக்குன்னே தனியாக ஒரு டூல் இருக்குது. சரி, அதை வச்சு உரித்து இன்றைக்கி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எடுத்துட்டேன். இஞ்சி பூண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, காளான் கிரேவி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான மசாலா தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மஷ்ரூம் கிரேவி செய்கிறதுக்காக ஒரு சிம்பிள் மேக்னேஷன் கொடுக்கணுங்க. அப்போ வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா 450 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1, 2மா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா திக்காக இருக்கிற மாதிரி தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியும் ஆட் பண்ணிக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து மேக்னேஷன் பண்ணி இந்த கிரேவி செய்கிறனால இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற டேஸ்ட்டு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் செட்டிநாடு டேஸ்ட்டு வந்து லைட்டாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதை ஒரு அரை மணி நேரம் வந்து மேக்னேஷன் பண்ணி எடுத்துருந்தேன். இப்போ வந்து நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதாவது மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 4 ஏலக்காய், 4-5 கிராம்பு, கொஞ்சமாக சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விட்டுறணும். பொரிஞ்சதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை சாப்பரில் சேர்த்து நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறுறது வரை ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம மேக்னேஷன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா காளான் மசாலா, அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு வந்து இதில் சேர்த்த தண்ணி, அதாவது இதில் சேர்த்த தயிர் வந்து நமக்கு நல்லா பிரிஞ்சு வரும். அது மட்டும் இல்லாமல் மஷ்ரூம்லேயும் உங்களுக்கு வந்து நிறைய தண்ணி பிரியும். அது வரை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நமக்கு அந்த தயிர் நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அது வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கலருக்காக மட்டும்தான், காரத்துக்காக கிடையாதுங்க. காரத்துக்காக நம்ம வந்து பெப்பர் அதிகமாக சேர்த்துருக்கோம். அதனால் வந்து காரத்துக்காக மிளகாத்தூள் தேவைப்படாது. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நமக்கு வந்து அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும். போனதுக்கப்புறமா இதில் வந்து 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி வந்து சாப்பரில் சேர்த்து நல்லா ஃபைனாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட தக்காளி வதங்குறதுக்காக மட்டுமே வந்து இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சால்ட் வந்து ஏற்கனவே நம்ம வந்து மேக்னேஷன் பண்ணும்போதே ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறணும். மூடி போட்டு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துருந்தேன். நமக்கு வந்து கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா திரண்டு வந்திருக்கு. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து நம்மளோட மஷ்ரூம் கிரேவி ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா கம வாசனையோட இது வந்து பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை ஒரு கொத்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மஷ்ரூம் கிரேவி வந்து நான் நிறைய மெத்தடில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். மஷ்ரூம் கிரேவி வந்து செஞ்சிட்ருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, சைடு பை சைடாக நான் வந்துட்டு ஸ்வீட்காக பம்ப்கின் ஹல்வா தான் செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதில் கொஞ்சமாக ஆயிலும் எண்ணெயும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சுருக்க பரங்கிக்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி வத்துறது வரை நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நல்லா ஃபுல் ஃபேட் க்ரீம் மில்காக வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக சால்ட், இனிப்பு தூக்கி கொடுக்கறதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுறணும்.
கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துரும். வெந்து வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இதில வந்து தேவையான அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா இத நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம சேர்த்துருக்க பால் வந்து நமக்கு லைட்டா வத்தி வரணும். பால் நல்லா வத்தி வந்ததுக்கப்புறமா இதில வந்து தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து சுகர் கொஞ்சம் வந்து அதிகமா ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு நல்லா கேரமல் ஆகி வரும். கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். அதனால தேவையான அளவுக்கு சுகர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது மூடி போட்டு பார்த்தீங்கன்னா, இதோட கலர் வந்து லைட்டா நமக்கு சேஞ்ச் ஆகும். அது வர நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இதில வந்து கொஞ்சமா நான் வெள்ளரி விதை ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், தேவையில்லனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனா வெள்ளரி விதை சேர்த்து சாப்பிடும்போது, இந்த பம்ப்கின் அல்வா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கலர் மாறி வந்திருக்கு பார்த்தீங்களா? பரங்கிக்காயோட கலர் நல்லா மாறி, நல்ல ஒரு ஆரஞ்சு கலர்ல வந்திருக்கு. இந்த டைம்ல வந்து நம்ம கொஞ்சமா வந்து முந்திரி, திராட்சை நெய்யில வறுத்துட்டு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளோட சூப்பரான பம்ப்கின் அல்வாவும் ரெடி ஆயிருங்க. இந்த பம்ப்கின் அல்வாவ கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இதோட டேஸ்ட்டுமே. டிஃப்ரெண்ட்டா வந்து ஸ்வீட் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இத செஞ்சு வைக்கலாம். இதில வந்து உங்களுக்கு தேவையான எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் கொஞ்சமா ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த ரெசிபிலாம் உங்களுக்கு தனித்தனியா வந்து ஃபுல் டீட்டெயில்ஸா வேணும் அப்படின்னா, என்கிட்ட கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நெய் நல்லா நம்ம சேர்த்த நெய் எண்ணெய் பிரிஞ்சு வரது வர வதக்கி எடுக்கணும். அதாவது பேன்ல ஒட்டாத அளவுக்கு நமக்கு நல்லா திரண்டு வரும். அந்த ஸ்டேஜ் வரை இத நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நம்மளோட பம்ப்கின் அல்வா வந்து ரெடி ஆயிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கன் 65 வந்து ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஆயில் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல, மேக்னேஷன் பண்ணி வச்சிருந்தோம்ல சிக்கன், அத வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இத வந்து உடனே திருப்பி போடக்கூடாதுங்க. நமக்கு வந்து கரண்டில ஒட்டுற மாரி ஆயிரும். அதனால நல்லா வந்து கிரிஸ்பியாயி உங்களுக்கு தனியா அது எலும்பி மேலே எலும்பி வரும். அந்த ஸ்டேஜ்ல வந்து திருப்பி விட்டுட்டு, இத நல்லா கிரிஸ்பியா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து மஞ்சூரியன் மாரி இன்னைக்கு செய்யலங்க. ட்ரையா சில்லி மாரி தான் செய்ய போறேன். அதுக்குண்டான அளவுகள வந்து இப்ப நம்ம பார்த்துரலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா, எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா, இத வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பொறுமையா திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நமக்கு பேன்ல ஒட்டாம ரொம்ப சூப்பரா வந்திருக்கு இல்லையா? நல்லா கிரிஸ்பியான சிக்கன் 65 வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இந்த டின்னருக்கு சிக்கன் 65 வந்து இதுலேருந்தே தான் தனியா எடுத்து வச்சுக்க போறேன். அதுக்கப்புறமா வந்து சில்லிக்காக தனியா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். சில்லிக்காக பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன். சிக்கன் 65 வந்து பெரிய பீஸா வந்து இதுலேருந்து எடுத்துக்குவேன். இப்போ வந்து ஒரு பேட்ச் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். மறுபடியும் இன்னொரு பேட்ச் ஃப்ரை பண்ணுறதுக்காக வந்து நம்ம ரெடி போட்டுறலாம். பேன்ல போட்டுறலாம். ஸோ எல்லா 65மே ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து சில்லி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அதுக்கிடையில பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்ததெல்லாம் என்னால வீடியோ எடுக்க முடியலங்க. எனக்கு வந்து அது தோணவே இல்ல. ஸோ வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வச்சு குடுத்துட்டு, டீலாம் போட்டு குடுத்தாச்சு. அதுக்கடையில வந்து நான் இந்த வேலையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து சிக்கன் 65 வந்து ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இதுக்கிடையில வந்து நான் அடைக்கு மாவும் அரைச்சு எடுத்துட்டேன். அரைச்சு எடுத்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் அத ஊற வைக்கணும் இல்லையா? ஸோ ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, சிக்கன் சில்லி வந்து நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த சிக்கன் சில்லி வந்து கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருந்தது. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல விட ரொம்ப சூப்பரா இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க. இப்போ இதில வந்து நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணோம் இல்லையா? அதே ஆயிலே வந்து கொஞ்சமா சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கப்புறமா இதில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா துருவுன இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா துருவுன பூண்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்துட்டு கொஞ்சமா ஒரே ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கணும். எல்லாமே நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கிரி ஆ ம் வெங்காயத்தாள் இருக்கு இல்லையா? அது அது வந்து அதோட அந்த ஒயிட் பார்ட் மட்டும் வந்து கட் பண்ணி அதையுமே இதில சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப இது வந்து ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 2, 3 செகண்ட் வந்து வதங்குனாலே போதும். வதங்குனதுக்கு அப்புறமா இப்ப இது கூட நம்ம வந்து சில்லி சிக்கன் தானே செய்ய போறோம். அதனால வந்து கொஞ்சம் கிரீன் சில்லி வந்து நான் அதிகமா ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, காரம் அதிகமா இருக்காது. காரம் கம்மியா இருக்கனால ஒரு 4 கிரீன் சில்லி மாதிரி வந்து நான் 2, 2ஆ கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து குண்டு மிளகாய் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இதில வந்து உங்களுக்கு தேவையான கேப்சிகம் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெட் கலர் பெல் பெப்பர் எடுத்திருக்கேன். கிரீன் கலர் கேப்சிகம், அதுக்கப்புறமா வெங்காயம் இருக்கு இல்லையா? அத வந்து நல்லா கொஞ்சம் மொத்தமா கட் பண்ணி எடுத்துட்டு
தனித்தனி ஸ்லைஸா வந்து எடுத்திருக்கேன். அதாவது தனித்தனி தாளா எடுத்து பிரிச்சு தனியா எடுத்துக்கோங்க. அந்த மாரி எடுத்துட்டு இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதையுமே வந்து இந்த ஆயிலோட வந்துட்டு நல்லா கலந்து விட்டணும். இந்த ரெசிபி செய்யும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு தான் செய்யணும். அப்பதான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த ஸ்மோக்கி ஸ்மெல்லோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு செஞ்சுக்கோங்க. இப்ப இத வந்து லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா, நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கன் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கணும். சிக்கன் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு வந்து அந்த வெங்காயத்துக்கு உப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சாஸ் வந்து கொஞ்சமா சேர்க்க போறேன். அதனால உப்பு எதுவுமே ஆட் பண்ணிக்கல. சிக்கன் 65லயும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நமக்கு கரெக்ட்டா தான் இருக்கும். அதனால நான் உப்பு எதுவும் ஆட் பண்ணிக்கல. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, கேப்சிகம், வெங்காயம்லாம் வதக்கியிருக்கோம்ல, அதுக்காக மட்டும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில தக்காளி தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும், நீங்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆனா நான் தக்காளிலாம் எதுவுமே ஆட் பண்ணிக்கல. ஏன்னா சாஸ் மட்டும் ஆட் பண்ணிக்க போறேன். ஸோ இப்ப இதில பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமா வந்து டொமேட்டோ கெட்சப் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெட்சப் ஆட் பண்ணியிருக்கேன். இது 2 மட்டும் தாங்க நான் இதில ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே ஆட் பண்ணிக்கல. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா, கார்ன்ஃப்ளவர வந்து கொஞ்சமா தண்ணீல கரைச்சு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது கிரேவி பதத்துக்கு மஞ்சூரியன் மாதிரி ஆயிரும். நான் வந்து சில்லி மாரி ட்ரையா தானே செய்ய போறேன். அதனால அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணிக்கல. டொமேட்டோ கெட்சப்பும் அதுக்கப்புறமா சோயா சாஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டு, இத நல்லா மிக்ஸ் பண்ணிறணும். இது கூட வந்து ஃபைனலா அ எள்ளு வெள்ளை எள்ளு இருக்கு இல்லையா? அத வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்டின்னா, இது சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளை எள்ளும் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுறணுங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா, இப்ப இது கூட பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்கு இல்லையா? கிரீன் பார்ட் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப சேர்த்தது வந்து நான் எள்ளு தான் சேர்த்தேன். அதையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இதில வந்து ஃபைனலா பார்த்தீங்கன்னா, ம் அந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட கிரீன் பார்ட் இருக்கு இல்லையா? அத வந்து இது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிடணுங்க. அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான சில்லி சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே செஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, அடை தோசையும் ஊத்தி எடுத்துக்கிட்டேன். இடியாப்பமும் புழிஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. பரோட்டா வந்து கடையில வாங்கிக்கிட்டாச்சு. எல்லாமே வந்து சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா, சிக்கன் பாயாவும் செஞ்சிருந்தேன். அதெல்லாம் வந்து என்னால வீடியோ எடுக்க முடியலங்க. சாரி. அ நான் வந்து சிக்கன் பாயா ரெசிப்பியும், அடை தோசை ரெசிப்பியும் வந்து நான் தனியா உங்களுக்கு ஒரு வீடியோவா அப்லோட் பண்றேன். இதில செஞ்சிருந்த வேறு ஏதாவது ரெசிபி உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோவா வந்து டீட்டெயில்ஸா வேணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. சீக்கிரமா போஸ்ட் பண்றேன். நெறைய ஐட்டம்ஸ் இருந்தனால பிளேட்ல சாப்பிட முடியாது இல்லையா? அதனால இலை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து இலையில தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. நான் வந்து என்னென்னலாம் செஞ்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ்ல ஃபுல் டீட்டெயில்ஸா சொல்லியிருக்கேன். அதோட லிங்க்க வந்து எண்ட் ஸ்க்ரீன்ல அட்டாச் பண்றேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம குயிக்கா என்னென்ன செஞ்சிருந்தேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். பரோட்டாவும், இடியாப்பம் செஞ்சிருந்தேன். பரோட்டாக்கும், இடியாப்பத்துக்கும் மேட்சிங்கா பார்த்தீங்கன்னா, சிக்கன் பாயா செஞ்சிருந்தேன். சிக்கன் பாயா ரெசிபி சீக்கிரமா போஸ்ட் பண்றேங்க. அ அது கூட பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் கிரேவியும் செஞ்சிருந்தேன். மஷ்ரூம் கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா, இடியாப்பத்துக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் பரோட்டாக்கும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்புறமா அடை தோசையும், தேங்காய் சட்னியும் செஞ்சிருந்தேன். இது கூட ஸ்டார்ட்டர்க்காக பார்த்தீங்கன்னா, சில்லி சிக்கன், சிக்கன் 65 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேரமல் கஸ்டர்டும், பரங்கிக்காய் ஹல்வா செஞ்சிருந்தேன். எல்லா ரெசிபியுமே சாப்பிட்டுட்டு நல்ல ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க. எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, சில்லி சிக்கன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு பர்சனலா வந்து ஃபீட்பேக் குடுத்துருந்தாங்க. நான் வந்து மஸ்ட் ட்ரைன்னு சொல்வேங்க. கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. நான் செஞ்ச இந்த ரெசிபி எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம ஃபீட்பேக் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான விளாகோடையும் வீடியோடையும் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.